சாம்பியன் கோப்பை போட்டி விறுவிறுவிறுப்பும் பயங்கர விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. விறுவிறுப்போடைய ஒரு இறுதி கட்டத்துக்கு நெருங்கிடுச்சு. நேத்திக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு துளி நம்பிக்கை இருந்தது. ஏன்னா இந்த அரையிறுதிக்குள்ள ஏதாவது ஒரு விபரீதம் நடந்து அதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு. ஏன்னா நேற்று மேட்ச் வந்து நியூசிலாந்து வெர்சஸ் பங்களாதேஷ். ஒருவேளை பங்களாதேஷ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நாம் அரையிறுதிக்கு உறுதியாயிடுவோம் அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னாலே ஏதோ ஒரு அது வந்து போட்டி இல்லை, போர் அப்படின்றது ரொம்ப காலமாக இருக்குது. வந்து எப்போ பார்த்தாலும் வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னாலே அது ஒரு பெரும் விஷயமா மாறினது வந்து காலகாலமாக நடந்துட்டு இருக்கு. எனக்கு இன்னும் கண்முன்னே இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த 92வது வருஷம் உலகக்கோப்பை பென்சன் ரெட்ஜெட்ஸ் ஆஸ்திரேலியாவில் நடந்த அந்த உலகக்கோப்பைக்கு இந்தியாலாம் பெரிய அந்த உலகக்கோப்பைகளை எப்படியாவது செமிஃபைனலுக்குள்ளே போகணும்னு நாங்களாம் வந்து இப்போ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். திடுதுப்புன்னு உள்ளே போனது வந்து பாகிஸ்தான். முதல்ல அப்படி நம்ம கிட்ட கூட தோற்றுருப்பாங்க. வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ள திருச்சிக்குன்னு ஓடுவாங்க. அப்போ இருந்த அந்த டீம் இருக்குல்ல, அந்த ஸ்குவாடு, அது ஒரு வலிமையை வேறங்க வந்து இம்ரான் கான், வாஷிம் அக்ரமா அப்படி வந்து அந்த பந்தை விட்டு அடிச்சாங்கன்னா அந்த ஆஸ்திரேலியன் பிச்சில் அப்படி ஜிப்பன் காது, அதாவது வந்து டிவியில் சொல்லுவாங்க வந்து அந்த காது சவுண்டு வந்து இங்கே கேட்குதுன்னு. அது மாதிரி ஒரு டீம் வந்து அவ்வளோ பெரிய ஒற்றுமை இருந்தது. அந்த டீம் வந்து அந்த பிச்சுக்கு நம்ம வந்து இந்த ஃபாஸ்ட் பவுலிங்கில் இறக்கினா எப்படி இருக்குன்னு ஃபைனல் வந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பாகிஸ்தானில் ஒரு 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 எல்லை, அதாவது சஸ்பென்ஸோட எல்லைக்கு அவங்க உட்காந்துருப்பாங்க. அதை தாண்டி இந்திய ரசிகர்கள் அவ்வளோ பேர் பார்த்தாங்க. அப்போல்லாம் வந்து தூர்தர்ஷனில் தான் ஆண்டனாலாம் போய் திருப்புவாங்க. எங்கள் ஊரில் போய் அந்த மேட்ச் பார்க்குறதுக்கு பாகிஸ்தான் வெர்சஸ் நியூசிலாந்து ஃபைனல் பார்க்குறதுக்கு போய், அது என்னென்னா ஆஸ்திரேலியாவில் தான் அந்த மேட்ச் நடக்கும். பெரும்பாலான மேட்ச் டே அண்ட் நைட் மேட்சாக இருக்காது, டே மேட்சாக இருக்கும். நமக்கு விடியகாலம் 5:30 மணினா அப்போ தான் அவங்களுக்கு ஒரு 10 மணி 10:30 மணின்னு அந்த விடியற்காலெலாம் எழுந்தெல்லாம் மேட்ச் பார்த்த அனுபவம்லாம் உண்டு. இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, எத்தனையோ முறை இந்தியா பாகிஸ்தான் மோதி இருக்கு. அத்தனை முறையும் வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமா பேசுறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த நாட்டினுடைய பகை தான். வந்து பங்காளிங்க தான், வேறு யாரும் இல்லை, பங்காளி சண்டை தான். இன்னைக்கு சினிமாவில் கூட பங்காளி சண்டை இட்டாகும் வந்து. ஓகே, இந்த இந்தியா பாகிஸ்தான் இப்போ கடந்த மேட்ச்சு, அந்த மேட்சில் நடந்த விஷயங்கள், அந்த மேட்ச்சு பாகிஸ்தான் தோல்வி விட்டுறதுனால் எவ்வளோ பெரிய விமர்சனங்கள் வருதுன்னா அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். சீனு ராமசாமி இயக்கத்தில் நீர்ப்பறவைன்னு ஒரு படம் வந்து ஒரு மணப்பாடு தூத்துக்குடி பகுதியில் இருக்கிற ஒரு மீனவர்களுடைய வாழ்க்கையை, ஒரு மீனவனுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு படம் அது. அந்த படத்தில் ஒரு காட்சி ஒன்று வரும். இந்தியாவும் இன்னொரு நாடும் விளையாடிட்டு இருப்பாங்க. விளையாடிட்டு இருந்தோடனே அந்த மீனவர்கள் போய் அந்த டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு இந்தியா தோத்துணுன்னு வேண்டிப்பாங்க. வந்து அது ரொம்ப எனக்கு அந்த காட்சி ரொம்ப இதுவாக இருந்தது. அதுக்கான காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருவேளை இந்தியா ஜெயிச்சு விட்டால் அந்த நாட்டில் இருப்பவர்கள் தாக்குதல் நடத்துவார்கள் மூர்க்கத்தனமாக நம் மீனவர்கள் மீது. அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அமைதியாக போயிடுவாங்க. கடலுக்குள்ளே போன எங்கள் ஆளுங்களாம் என்ன ஆவாங்க. அதனால் ஒவ்வொரு தடையும் அந்த நாட்டை கூட அந்த மேட்ச் நடக்கும்போது எங்களுக்கு வயிற்றில் நெருப்பு கட்டின்னு இருக்கிற மாதிரியான ஒரு அற்புதமான டயலாக் கூட ஒரு காட்சி வச்சுருப்பாரு. இது அல்டிமேட். இது சரி, நம்ம அந்த நாட்டை பற்றி பேச வேணும். இந்தியா பாகிஸ்தான் இந்த சாம்பியன் கோப்பைக்கான இந்த போட்டி ரொம்ப விறுவிறுப்பான போட்டி தான். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பாகிஸ்தானில் கிரிக்கெட் விளையாடுவதற்கு தகுதியற்ற நாடு அப்படின்னு இருந்த அந்த தடை உத்தரவை நீக்கி இவ்வளோ பெரிய ஒரு போட்டி அங்கே நடத்தியிருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து போய் அங்கே பயிற்சி எடுத்தாங்க. அந்த பயிற்சி எடுத்த போது கூட பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவுக்கு அடிலாம் பட்டுது. அது அடிபட்டதுக்கப்புறம் எந்த கிரவுண்ட்லாம் ரொம்ப பழைய கிரவுண்டாக இருக்குதுங்க, எல்லாமே மாற்றல, லைட்டெல்லாம் பழைய லைட்டாக இருக்குது, கண்ணு கூசுது, அதனால தான் அந்த அடிபட்டதுன்னு அதுக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம்லாம் ஒரு பதிலெலாம் சொல்லியிருந்தாங்க. எங்க இவ்வளோ நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 15-16 ஆண்டுகள் கழித்து எங்கள் நாட்டில் வந்து ஒரு திருவிழா மாதிரி ஒரு இது கொண்டாடுது. எல்லா நாடுகளும் உற்று நோக்குது. எல்லா கிரிக்கெட் விளையாடக்கூடிய நாடுகளும் வந்து பாகிஸ்தான் மீது ஒரு விஷயமாகுது. பொருளாதார பின்னணியில் ரொம்ப இதுவாக இருக்குது. டூரிசம் அங்கே வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது நாங்கள் எங்கள் கிரவுண்டை மிக சரியாக வச்சுருக்கிறோம். லைட்ஸ் எல்லாம் புதுசாக மாற்றிருக்கிறோம். சேர்லாம் வந்து ஒரு ஆஸ்திரேலியா நியூசிலாந்தில் இருக்கிற மாதிரியான தனித்தனி சேர் வச்சுருக்கோம். ஒரு மேட்ச் ஒன்று பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டில் கட்டி வச்சுருப்பாங்க. ஊருங்களில் பெஞ்சு போட்டு படத்தை பார்க்குற மாதிரி நிறைய சிமெண்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் மாறிச்சு. இன்றைக்கி நவீன கிரவுண்டில் வந்து ஆஸ்திரேலியாவில் டே அண்ட் நைட்டு விளையாடுற, அதாவது இன்டோர் கிரிக்கெட் ஸ்டேடியம்லாம் வந்துடுச்சு. இவங்க சொன்ன பதில் அதுதான்.
ஒட்டுமொத்த பாகிஸ்தானியர்களும் அதை கொண்டாடினாங்க. ஆனால் வந்து இந்தியா வந்து நாங்கள் அங்கே விளையாட மாட்டோம், எங்கள் மேட்சை வேணா துபாய்க்கு மாற்றிடுங்க அப்படின்னாங்க. துபாயிலும் ஒரு பெரிய ஒரு பக்கம் பாகிஸ்தானியர்கள், இன்னொரு பக்கம் இந்திய ரசிகர்கள், பெரும் போர்க்களமாக இருந்தது. யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு இல்லை, டாஸ் வின் பண்ணுறது யார் முக்கிய இது, யார் டாஸ் வின் பண்ண, பாகிஸ்தான் தான் டாஸ் வின் பண்ணாங்க. பேட்டிங்கை நாங்கள் கையில் எடுக்கிறோன்னு பாகிஸ்தானை சேர்ந்த முன்னாள் பிளேயர்கள் அத்தனை பேரும் வந்து ஒரு நல்ல வாழ்த்தோடு ஆரம்பித்தாங்க. ரைட்டு தம்பிங்களா, பொறுப்பாக விளையாடுங்க, பார்த்து விளையாடுங்க. ஏன்னா தொடர்ச்சியாக நீங்கள் இந்தியாவு கூட விளையாடும் பொழுது நிறைய தோத்துக்கிட்டே வரீங்க. அது என்ன சென்டிமெண்ட்டோ சாபக்கேடோ தெரியல, வந்து தோத்துக்கிட்டே வரீங்கன்னு. ஆனால் அதுக்கு முன்னே வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியா விளையாடும் போதோ, இந்தியா வந்து பாகிஸ்தான் போய் விளையாடும் போதோ இது ஒரு இதுவாக சொல்லுவாங்க. வந்து இதில் ஒன்று உண்மை கிடையாது. வந்து ஒரு ஃபைனலோ ஒரு செமிஃபைனலோ ஒரு 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 டிராஃபி நடக்கும்போது அது ஒரு வெள்ளிக்கிழமை தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பாகிஸ்தான்காரங்க வெள்ளிக்கிழமை வந்து அவங்களுக்கு உகந்த நாள், அப்போ எப்படியா இருந்தாலும் ஜெயிச்சிருவோம் அப்படின்றதுக்காக அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி ஜெயிப்பாங்க. வந்து இதெல்லாம் ஒரு அவங்களோட நம்பிக்கையை தாண்டி இப்படி தோற்றதுக்கு ஒரு காரணமாக பேசுறது. சரி, இந்த சாம்பியன் டிராஃபியில் இந்தியா பாகிஸ்தான் இந்த மோதனை இந்த இதில் வந்து டாஸ் வின் பண்ணது ஓகே, ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தது ஓகே, எல்லாம் ரைட்டு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விறுவிறுப்பே இல்லாமல் இந்தியா தான் இப்போ ஜெயிக்கும் அப்படின்ற அளவுக்கு சப்புன்னு முடிச்சு போயிட்டீங்களே அப்படின்ற ஒரு கோபம் வந்து ரசிகர்களுக்கு அங்கே ஸ்டேடியத்திலே உண்டாச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடும் போது பாகிஸ்தான் விளையாடும் அவ்வளோ பெரிய கூக்குரல் வந்தது. வெற்றி தோல்வி எல்லா இதுலையும் சகஜம் தான் வந்து. நீங்கள் அப்படி பார்த்தோம்னா இலங்கை வந்து இந்தியாவுடன் செமிஃபைனலில் விளையாடிக்கிட்டு இருக்கும்பொழுது கொல்கத்தா மைதானத்தில் இலங்கை தான் ஜெயிக்க போதுன்ற ஒரு நிலைமை வந்தவுடனே ரசிகர்கள் வாட்டர் பாட்டில்லாம் அடித்து நொறுக்கி தீயெல்லாம் வச்சு கொளுத்தி விட்டாங்க. வந்து ஓவர் இருக்குது இன்னும், ஆனால் கன்ஃபார்மாக அவங்க தான் வெற்றின்னு, ஆனால் அவங்க தான் வெற்றின்னு ஐசிசி டிக்ளேர் பண்ணிட்டான். ஏன்னா ரசிகர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே உணர்ச்சி வசப்பட்டுக்கலாம். அதுவும் குறிப்பாக ஆசிய ரசிகர்கள், தெற்காசிய ரசிகர்கள், இவங்களை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. அப்படி தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. துபாயில் ரொம்ப அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க, எந்த ஆரவாரமும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு பக்கம் வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டு, இன்னொரு பக்கம் இந்தியர்களுக்கு சப்போர்ட்டுன்னு போய்கிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிடுச்சு. இந்த ஸ்கோர் வந்து ஈஸியாக சேசிங் பண்ணிவிடுவாங்களே இந்தியா. சரி, பவுலிங்கில் ஒரு அட்டாக் பண்ணணும், பவுலிங்கில் நம்ம ஆளுங்க வந்து சுருட்டிடுவாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பிளே ஆஃபில் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு கரெக்டாக ஒரு ரன்னை கொடுத்துக்கிட்டே போனோடனே ஒரு 21வது ஓவரில் அந்த துபாய் ஸ்டேடியத்தில் இருந்த பாக் ரசிகர்கள் அப்படியே வெளியேறாங்க, கொத்தாக வெளியேறாங்க. இதை நான் சொல்லலை, முன்னாள் பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர் ஷோயப் அக்தர் சொல்கிறார். வந்து ஷோயப் அக்தர் என்ன சொல்கிறாரு, இப்போ நாங்கள் ரொம்ப காலமாக இந்த பாகிஸ்தான் தோக்கும் நாங்கள் முடிவு பண்ணி தான் அந்த மைண்ட் செட்டுக்கே வந்துட்டோம். இது அழகாக வின் பண்ண வேண்டிய மேட்ச்சு. ரெண்டாவது இதில் வின் பண்ணாதான் செமிஃபைனலுக்குள்ளே போய் ஆகணுன்ற ஒரு ப்ரெஷர், ஒரு கட்டாயத்தில் இருக்கிற நேரத்தில் இப்படி வந்து அசால்ட்டாக விளையாடுறீங்களே, நீங்கள் இப்படி தான் விளையாடுவீங்களா அப்படின்னு அவர் ஒரு வீடியோவை ரொம்ப காட்டமாக போட்டிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, ஏன்னா இந்த அணியை இந்த பாகிஸ்தான் அணியை ஒரு வாஷிம் அக்ரம், இம்ரான்கான், வக்கர் யூனஸ் இவங்கள தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தவங்க. வந்து அவங்களுடைய பவுலிங்க்கு அலறாத ஆட்களே கிடையாது. வந்து முருகத்தனமாக நடந்துப்பாங்க, வேடிக்கையும் காட்டுவாங்க, எல்லாம் உண்டு. இதில் கூட வந்து கில்லோட ஒரு விக்கெட்டை ஒரு பவுலர் எடுத்துகிட்டு அப்படி ஒரு லுக் ஒன்று கொடுப்பாரு. அதுதான் சோஷியல் மீடியா பயங்கர ட்ரெண்டிங்காக போயிடுது. அப்படி நின்று ஒரு கையை கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி பார்ப்பார். வந்து அது மாதிரி நிறைய உண்டு. இப்போலாம் கிடையாது. நீங்கள் 90ஸ்லாம் பாகிஸ்தான் இந்தியா கூட விளையாடுவேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மேண்டட் பேட்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பார். இவர் நினைக்கிறேன் விக்கெட் கீப்பர். அவர் என்ன பண்ணுவார், எல்பிடபிள்யூ கேட்பார், குச்சி அவர் நாட் அவுட்டுன்னு அம்பையர் கொடுக்க மாட்டோம்னா மேண்டட் என்ன பண்ணுவார், இந்த பேட்டை எடுத்துக்கிட்டு அது கிரண் முறை மாதிரி குச்சி காமிச்சோடனே அது பெரிய விஷயமா மாறிச்சு. அது அப்போ வந்து டிரான்ஸ் வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் மட்டும்தான் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ என்னென்னா இந்த தடங்களுக்கு வருதுங்கிறோம்ங்களா, அது அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து வரணும். இன்றைக்கி வந்து சேட்டலைட் ரொம்ப ஈஸியாகி போச்சு. நீங்கள் மொபைல்லேயே அவ்வளோ பிரமாதமாக பார்க்கலாம். அது ஒரு பெரிய ட்ரெண்டிங்காக வச்சு. இது உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்தியா பாகிஸ்தான் விளையாடும் போது ஸ்டேடியத்துக்கு வெளியே இருக்கிற ரசிகர்களை தாண்டி உள்ளே விளையாடுற பிளேயருக்குள்ளே பெரிய சண்டை நடக்குன்ற மாதிரி ஒரு விஷயம். சரி, இப்போ இந்த மேட்சுக்கு தோற்றதுக்கு வந்து அதிகமாக முன்னாள் பாகிஸ்தான் பிளேயர்கள் கடும் கண்டனம்லாம் சொல்லியிருக்காங்க, வந்து வருத்தப்பட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பாக முன்னாள் கிரிக்கெட் பிளேயர் வாஷிம் அக்ரம் என்ன சொல்கிறாரு, ஒன் டேலையும் T20லையும் பாகிஸ்தான் இப்படி தான் விளையாடுறாங்க, இதெல்லாம் பொறுத்துக்கவே முடியாது. அதுவும் குறிப்பாக கடந்த 5 மேட்சாக வெறும் 26 விக்கெட்டு தான் எடுத்திருக்காங்க. இங்கே ஒரு காலத்தில் வந்து வாஷிம் அக்ரமுடைய பவுலிங்க்கெலாம் வந்து அலர்னவங்க இருக்காங்க தெரியுங்களா. வெறும் யார்கர் தான் காலில் தான் வந்து விழும். வந்து இந்த பால் வாஷிம் அக்ரம் அந்த முனையில் நிற்கிறாருன்னா இங்கே வந்து தொட நடுங்கும். அப்படியே அந்த
பந்தோட சவுண்டு வந்து ஸ்ரீகாந்த் தான் சொல்லுவார், ஜிக் அப்படின்னு போவோம் அந்த அந்த காது கிட்ட போய். அப்படி ஒரு பவுலர் வந்து அவர் என்ன வருத்தப்படுறாருன்னா, 5 மேட்ச்சில் வெறும் 26 விக்கெட் எடுத்துருக்கீங்களா, என்ன அர்த்தம்? இனியும் அதை பொறுத்துக்க முடியாது. இதெல்லாம் தாண்டி இந்த 11 பேர் கொண்ட இந்த டீம் இருக்கு இல்லையா, இந்த டீம் சரியான டீம் இல்லை அப்படின்னு ஒட்டுமொத்தமாக நாங்கள் சொன்ன பிறகு அந்த டீமை செலக்ட் பண்ணது அந்த அந்த டீமோட கேப்டன் தான். அவர் தான் இந்த ரிஸ்க்குக்கு அவர் தான் கரெக்டானவர், அவர் தான் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். ஆனால் யார் பேச்சு கேட்குறாங்க, இது எப்படியாவது போகட்டும் அப்படின்னு ஹாஷிம் அக்ரம் ஒரு பக்கம் நொந்து போய் சொல்கிறார். பாகிஸ்தான்னாலே பந்து வச்சு தாங்க வரும், பவுலிங் தான், என்றைக்காக இருந்தாலும் பவுலிங் தான். வக்கார் என்ன சொன்னார் சார், பவுலிங் வந்து ரொம்ப மந்தமாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எந்த பிளேயர்ஸ்கிட்டையும் வந்து முகத்தில் தான் நீங்கள் வந்து ஆக்ரோஷத்தை காட்டுறீங்க, முகத்தில் தான் எக்ஸ்பிரஷனை காட்டுறீங்க, ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் இல்லையே. வந்து சும்மா வந்து சில பேர் முகம் மட்டும் ஆடும், இதுதான். ஆனால் வந்து நீங்கள் போடுற பந்து பூரா வந்து டப்பு 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 டப்புன்னு அடிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு அவுட் ஸ்விங் இல்லை, இன்ஸ்விங் இல்லை, என்னத்தை போடுறீங்க? ஒரு ரப்பர் பந்தில் விளையாடுற மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க. இதெல்லாம் நல்லது இல்லை. பவுலிங் இந்த டீமை எப்படி காப்பாற்ற போகிறதுன்னு தெரியலன்னு வக்கார் நியூஸ் ரொம்ப வருத்தப்படுறாரு. இதை விட சோயப் அக்தர் தான் அங்கேயே இருக்கார். அவர் சோயப் அக்தர் வந்து அந்த அரபிக் உடையெல்லாம் மாட்டிக்கிட்டு அவர் தனியாக ஒரு சேனல்லாம் வச்சு அவர் வந்து தனியாக ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரும் ஹர்பஜன் சிங்கும் சேர்ந்து அந்த கிரவுண்டுக்குள்ளே அந்த அரபிக் கூட உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு, இந்த பாகிஸ்தான் அணியை நாங்களாம் எப்படி கொண்டு வந்திருந்தோம். ஏன்னா அவருக்கு பேர் வந்து ராவல்பிண்டி எக்ஸ்பிரஸ்ன்னு பேர். அப்படி வந்து போடுற ஒரு பவுலிங் வந்து அவ்வளோ வேகத்தில் அடிக்கிற இது. எனக்கு தெரிஞ்சு அந்த பவுலிங்கை செதற விட்ட ஒரே நபர் வந்து சச்சின் டெண்டுல்கர் தான். அவரையும் இது பண்ணுறாரு. வந்து இந்திய அணியில் சச்சின் மாதிரியான ஒரு ஆட்டக்காரங்க இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அதை வந்து கரெக்டாக அதை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருக்காங்க. பாகிஸ்தான்ல ஏன் இப்படி இருக்கிறீங்க? ஒரு பங்களாதேஷ் இந்தியா ஆடின அளவு கூட நீங்கள் பங்களாதேஷ் ஆடின அந்த ஆட்டம் கூட நீங்கள் ஆடல அப்படின்னு ஓப்பனாகவே வருத்தப்பட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. வந்து அவர் முன்னாள் கேப்டன் முகமது அபீஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வாஷிம் அக்ரம் ஒரு பக்கம் சொல்லிட்டோம், சோயப் அக்தர் ஒரு பக்கம் சொல்லிட்டோம், வக்கார் யூனிஸ் ஒரு பக்கம் சொல்லிட்டோம், இந்த அணி திறமையான அணி தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். இந்த டீம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 11 பேரும் திறமையானவங்க தான். ஆனால் திட்டமிடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான வாழ்க்கைக்கே திட்டமிடல்னா அவ்வளோ பெரிய போட்டிக்கு வந்து ஒரு பிளானிங் இருக்கணும். இவங்ககிட்ட பிளானிங்கே கிடையாது. இவங்க போய் அப்படியே போய் விளையாடுறாங்க. எனக்கு அதான் வந்து வேதனையாக இருக்குது. மற்றவங்க சொன்ன மாதிரி நான் டீம் மேலே எந்த குறையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இது பக்கம் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் என்னன்றாங்க, அந்த பாகிஸ்தானுடைய முன்னாள் மேனேஜர் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, சம்பளத்தெல்லாம் அடிமட்டமாக குறைங்க, முதல்ல குறைங்க, அவங்கள விடாதீங்க, சம்பளத்தை குறைங்க, அவங்களுக்கான சலுகையை குறைங்க, உள்ளூரில் நிறைய மேட்ச் நடத்துங்க, உள்ளூரில் ஆட்டத்தை ஆட வைங்க, திறமையான எவ்வளோ பேர் இருக்கான் உள்ளே. வந்து பாகிஸ்தான் அங்கேயும் உண்டு அரசியல். நம்ம இந்திய கிரிக்கெட் அணியில் எப்படி அரசியல் இருக்கோ அதை விட அதிகமாக உண்டு. அரசியலை உள்ளே நுழைக்காதீங்க, திறமையான ஆட்களை கொண்டு வாங்க. அவர் சொல்கிற இன்னொரு கருத்து, ரொம்ப முக்கியமான கருத்து என்னென்னா, நீங்கள் வெறும் கராச்சி, ராவல்பிண்டி, லாகூர் இந்த மாதிரியான நகரங்களில் மட்டும்தான் தேர்வு பண்ணுறீங்க. அதை தாண்டிய கிராமப்புறங்களில் அவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ திறமையான இருக்காங்க. அதுக்கு ஒரு டீம் போட்டு அவங்கள தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க. 92 இருந்து அதே பாகிஸ்தான் அணியை திரும்ப கொண்டு வரலான்னு நம்ம திரும்ப சொல்கிறது என்னென்னா, இப்போ ரைட்டு, இப்போ அவங்க வந்து ஏன்னா இவ்வளோ நாளைக்கு அப்புறம் வந்து பாகிஸ்தான் நடக்கிற இந்த சாம்பியன் டிராஃபி ஒரு அரையிறுதிக்குள் போயிருந்தா, ஒரு இறுதி ஆட்டத்துக்குள் போயிருந்தா பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பெருமையாக மாறி இருக்கும். அந்த வாய்ப்பு இல்லைன்னு பொழுது அந்த அணியை ஒட்டுமொத்தமாக அவர்கள் நாட்டை சேர்ந்த பிளேயரே வந்து சொல்கிறாங்க அப்படின் பொழுது இந்திய அணி அதற்கு எந்தவித விமர்சனமும் சொல்லாமல் கடந்து போய்கிட்டே இருக்காங்க. இந்தியன் டீம் நியூசிலாந்தை அரையிறுதியில் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதில் எப்படி வெற்றி பெறுகிறார்கள், இறுதிப் போட்டிக்கு எப்படி போகிறார்கள், இந்த ஆசிய கோப்பையை இந்திய அணி வெல்லுமா என்பதை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.